இன்னைக்கு 3 மணிக்கு எந்திச்சு தகஜ தொழுதுட்டு தான் சகுர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி கார சால்னா, மீன், முட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். சகுர் பண்ணிட்டு மறுபடியும் தொழுதுட்டு அப்படியே படுத்துடணும். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கவே 5 ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலை ஜாமான்லாம் கழுவிடுவேன். நேற்று நைட்டே பாண்டிச்சேரியில் மட்டுமே 5 கிலோ ப்ரௌனி, 5 கிலோ முட்டை மிட்டாய் மட்டுமே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. பேக்கிங் மட்டும்தான் காலையில் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் ஹோம் டெலிவரி பண்ணணும். சகருக்கு நைட்டு தான் எப்பயுமே சமைச்சு வச்சிடும். சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்க. சால்னா நைட்டு தான் செஞ்சேன். சாப்பாடு மட்டும் ஒரு 11 மணி 12 மணி அந்த மாதிரி டைமில் சாப்பாடு வடிச்சிருவேன். ஏன்னா பேக் ஆகிட்டு இருக்க டைம்லேயே சாப்பாடு வேலையும் முடிச்சிருவேன். காரசால்லாம் வச்சுருக்கேன். மீன் முட்டை இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் மீனையும் முட்டையும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் அது அப்போதுலேருந்தே சாப்பிட்டே பழகிடுச்சு. ஆனால் கேர்டு கூட மட்டும் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு மட்டன் பிரியாணி தான் சகருக்கு செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி செய்யலாமா சிக்கன் பிரியாணி செய்யலாமா சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. ரெசிபியுமே போடுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே படுத்தாச்சு. நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரியல.